ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீமகள். சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிடணும். அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சாதத்தோடு பெரட்டி சாப்பிட்டுட்டு ரசத்துக்கு இந்த சிக்கனை சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், சிக்கன் எந்த அளவுக்கு ஜூஸியாக உங்களுக்கு இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூனு ப்ளைன் சில்லி பவுட்ரு, 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி போட்டு இது நல்லா பரட்டி விட்டுருங்க. இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா மேக்னேட் ஆகட்டும். தயிர் போட்டு பிசைஞ்சு வைக்கிறதுனால கறி நல்லா உங்களுக்கு சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 15 பல்லு பூண்டு, ஒரு விரல் சைஸ்க்கு இஞ்சி, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். ½ kgக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போதும். ரொம்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய சைஸ் பட்டை, 2 பிரியாணி இலை, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், ஜாதிபத்திரி ஒரு 4, 2 அன்னாசிப்பூ, 6 லவங்கப்பூ, 1/2 டேபிள்ஸ்பூன் கசகசா, 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா, 3 நார்மல் மிளகாய், ஒரு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் எந்த சிக்கன் மசாலாவும் கறி மசாலாவும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த கறி மசாலாவை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இது நல்லா வறுபட்டுடுச்சு. இது ஆற வச்சு அப்புறமா நம்ம அதை நைஸாக பொடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை, இதையும் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா நம்ம மட்டனுக்கு, சிக்கனுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு கறி குழம்புலேருந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது நான் சட்டியில் தான் சேர்ப்பறேன். இப்போது சட்டி காஞ்சிருச்சு. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கருவேப்பிலை, அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த பெரட்டல் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்பி நீங்களே அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி பவுடராக்கி எடுத்துடலாம். அவ்வளோதான். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கறி மசாலா எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஸ்லோவில் வச்சு மசாலாவை வதக்கி விடுற எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது அரைச்சி வச்ச கறி மசாலா பவுடர்லேருந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அதை எடுத்து நல்லா மசாலா போட்டு பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் போட்டு நம்ம பரட்டும் போது வாசனை அப்படி இருக்கும் உங்களுக்கு. இப்போது அதை நல்லா வதக்கியாச்சு. இப்போது மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கனை மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு பரட்டி விடுங்க. மோஸ்ட்டாக ப்ராய்லர் சிக்கன் எடுக்க மாட்டோம். இதே நீங்கள் நாட்டுக்கோழிலையும் இந்த மாதிரி செய்யலாம், அட்டகாசமாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் சில்லி பவுடரும் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு இதை நல்லா பெரட்டி விடுங்க. பாருங்கள், ஸ்லோவில் வச்சு பெரட்டுறதுனால எந்த அளவுக்கு மசாலாவோட மிங்கிளாக இருக்குது. இதில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய ஆட் பண்ணால் உங்களுக்கு கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போ இது கொதி வந்த உடனே ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா தண்ணிலாம் சுண்டி சிக்கன் நல்லா ஜூஸியாக வெந்து வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக ஸ்லோவில் வச்சு வதக்கணும்.
பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா ட்ரையாக வந்திருக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கறி மசால் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிரட்டி விடுங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அவ்வளோதான், நல்லா வந்து ட்ரையாக வறுத்து வந்தாச்சு. இதில் வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிட்டா சூப்பரான கறி பிரட்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரைஸோடு வச்சு நீங்கள் பிரட்டி சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஃபைனலாக நம்ம ரசம் வச்சு இந்த சிக்கனை வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது அல்லும் டேஸ்ட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.